சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. சார், இந்த செவ்வாய் தோஷம்னா என்ன? ஒரு ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான ஸ்தானங்களில், அதாவது 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த மாதிரியான இடங்களில் செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகம் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகமாக ஜோதிட சாஸ்திரம் உறுதியாக சொல்லி வச்சிருக்குது. இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது, செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, இதே செவ்வாய் தோஷம் உள்ள இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு இதே செவ்வாய் தோஷம் உள்ள ஆண் ஜாதகத்தை, உதாரணமாக ஒரு பெண் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ அல்லது 12ஆம் இடத்துலையோ செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இல்லை ஆண் ஜாதகத்தை தான் திருமணத்திற்காக நம்ம சேர்த்தணும். அப்படி சேர்த்தும் பொழுது இந்த செவ்வாய் தோஷத்தால் பாதிப்பு அப்படிங்கிறத விட, இந்த செவ்வாய் தோஷத்தால் அவமானம் அப்படிங்கிறத விட வெகுமானம் ஏற்படக்கூடிய அமைப்பு திருமண வாழ்க்கையில் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணினால் கூட திருத்தமான வாழ்வுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகங்கள் சரியாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. தோஷமுள்ள ஜாதகம் அதே தோஷமுள்ள ஜாதகத்தோடு இணைக்கப்படும் பொழுது திருமண வாழ்வு இனிதான இல்லறமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் இருக்கிறத விட 7ஆம் இடம் 8ஆம் இடங்களில் செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா பெண்ணுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானத்திலேயோ 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய ஸ்தானத்திலேயோ செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா அது கடுமையான செவ்வாய் தோஷமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்போ அதற்கு தகுந்த பரிகாரம் அதே இடத்துல செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய மணமகனை திருமணத்திற்கு தேர்ந்தெடுத்து பண்ணும் பொழுது திருமண வாழ்வு நிச்சயமானதாக நிலைத்து நிற்பதாக, அடுத்தவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும்படியான பெருமையான வாழ்வு அமையக்கூடியதாக நிச்சயமாக அமைச்சு கொடுக்குதுங்க செவ்வாய் பகவான். நன்றி சார். வணக்கம். நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையா? விடியல் வந்துவிட்டது, வீண் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. ஆம், உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர். ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்றதோடு இறையருளும் நவக்கிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்கப் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 மற்றும் 9677276129. தொலைபேசி எண் 044248491187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. ராஜயோகம்.